ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய வழி நடத்துதலின் அவசியம். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 61 அதிகாரம் 2 வசனம். அறிஞர் கென்னத் பெய்லி சாக்கி மாமாவை ஒரு நண்பனை விட மேலாக கருதினார். மிக பரந்த சகாரா பாலைவனத்துக்குள் சவாலான சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லும் பொழுது சாக்கி மாமாவைத்தான் அவருடைய நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாக கருதினார். சாக்கி மாமாவை பின்தொடரும் பெய்லியும் அவருடைய குழுவினரும் தங்களுடைய முழு நம்பிக்கையையும் அவர் மீது வைத்திருந்தனர். மொத்தத்தில், நாங்கள் செல்கின்ற இடத்தின் வழியை நாங்கள் அறிய மாட்டோம். எங்களை வழிதவரச் செய்தால் நாங்கள் அனைவரும் மரித்து போவோம். நாங்கள் எங்களது முழு நம்பிக்கையையும் உங்களின் தலைமையில்தான் வைத்துள்ளோம் என்று உறுதியாக அவரை பார்த்து கூறினார்கள். சோர்ந்து போய் இருதய வேதனையோடு இருந்த ஒரு வேளையில் தாவீது மனித வழி நடத்துதலை எல்லாம் தாண்டி தான் பணி செய்கின்ற தேவனுடைய வழி நடத்துதலை தேடுகின்றார். சங்கீதம் 61 அதிகாரம் 2 வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று கூறுகின்றார். தேவனுடைய பிரசன்னத்தின் மறைவில் தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி அவர் ஏங்குகின்றார். வசனம் 2:4. வேதாகமம் விளக்குவது போல வழிதப்பி போன ஆடுகளைப் போல காணப்படும் மக்களின் வாழ்க்கையில் தேவனுடைய வழி நடத்துதல் மிக அவசியமாகும். ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம். நாம் நம்முடைய சொந்த வழியில் நடந்தால் உடைந்து போன உலகமாகிய இந்த வனாந்தரத்தில் நம்பிக்கையை இழந்து தொலைந்து போவோம். ஆனால் நாம் தனித்து விடப்படவில்லை. நம்மை வழிநடத்த ஒரு மேய்ப்பன் உள்ளார். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் வழி நடத்துகின்றார். சங்கீதம் 23 அதிகாரம் 2 வசனமும் 3 வசனம். தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு எங்கு தேவைப்படுகின்றது? அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். கூறினவர் பில் கிரவுடர். நீங்கள் இழந்ததாக உணர்ந்த போது அது எப்படி இருந்தது? தேடும் அந்த காலங்களில் ஒரு மேய்ப்பனைப் போல உங்களை வழிநடத்தும் கடவுளின் விருப்பத்தை நீங்கள் எவ்வாறு நம்ப ஆரம்பித்தீர்கள்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.